நேயர்களுக்கு வணக்கம். பௌர்ணமி தினத்தில் மேசராசிக்கு என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். மேசராசி என்பது பார்த்திங்கன்னா அக்னி தத்துவ ராசின்னு சொல்கிறாங்க. தைரியம், வேகம், தத்துவம் அந்த மாதிரி புதிய புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பௌர்ணமி தினத்தில் முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமின்றது சந்திரன் முழுசாக முழுமை பெறதை தான் பௌர்ணமி நாள்னு சொல்கிறோம். அந்த நாளில் மன ஆற்றல் அதிகரிக்குங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்டது உயருங்க. பல புதிய சிந்தனைகளில் நம்ம ஈடுபடணுங்க. தொழில் மற்றும் வேலைன்னு பார்த்திங்கன்னா, மேஷராசிகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. நீண்ட நாள் நினைவுகளிலிருந்து வேலை முடிவடையுங்க. மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பொறுப்புகள் சேரும் உங்களுக்கு. வேலை தொடர்புடைய நல்ல தகவல்களையும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க. தனித்துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு உயர்ந்த பதிப்பு பற்றிய பேச்சுகளும் தொடங்குங்க. பௌர்ணமி காலத்தில் அவசர முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கணுங்க. பொறுமையாக முயற்சி எடுத்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க. பணவரவு விஷயங்களில் புதிய முன்னேற்றம் காணப்படுங்க. எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. குடும்ப தேவைகள் செலவுகளும் கட்டுப்பாடாக இருக்குங்க. உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பாடு இருக்குங்க. முதலீடு செய்வதில் அனுபவம் வாய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. குடும்பம் மற்றும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்க உறவு மேம்படும். பெற்றோர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தின் சிறிய வேறுபாடுகளும் குறையுங்க. உறவினர்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி நாளில் குடும்பத்துடன் நேரில் செலவிடுவது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் விஷயத்தில் சாதாரணமான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்கிறது நல்லது பௌர்ணமி நாளில் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. காதல் உறவுகளில் சில குழப்பங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்குங்க. குடும்ப சம்பந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு கல்வி நலன் முன்னேற்றம் பெறுங்க. சிறந்த குறையுங்க. போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராக இருக்கிறது நல்லதுங்க. ஆசிரியர்களால் நல்ல வழிபாடு உங்களுக்கு பெறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. புதிய திறமைகளையும் கற்றுக்கொள்ள நல்ல ஒரு நாளாக பௌர்ணமி நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தில் சரியாக கவனம் செலுத்தணுங்க. போதுமான தூக்கம் அவசியங்க. அதிக கோபத்தை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் அதிகம் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா மற்றும் தியானம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மன அமைதி கிடைப்பதற்காக தினமும் ஒரு 5 நிமிஷம் யோகா செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சேருவாங்க மேஷராசி நேயர்களுக்குன்னு சொல்கிறாங்க. பழைய வாடிக்கையாளர்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நீங்குங்க. லாபம் படிப்படியாக முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக பலன்னா பௌர்ணமி நாளில் சந்திர தரிசனம் செய்கிறது நல்லதுங்க. சிவனை வழிபடுறவங்க சிவன் வழிபட்டால் பௌர்ணமி நாளில் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் கோயிலில் தரிசனம் செய்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற பூக்களை அர்ச்சனை செய்தால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதிர்ஷ்ட குறிப்புகள்னு பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட எண் 1 முதல் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, ஆரஞ்சு, அதிர்ஷ்ட திசை கிழக்குங்க, அதிர்ஷ்ட நாள் செவ்வாய். பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவதால் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வாக்கு நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. திடீர் வாய்ப்பு தேடி வருங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருமானம் அதிகரிக்குங்க. சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பரணி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் ராகுவும் சாதகமாக இருப்பதனால வருமானம் உயரும். புதிய வாகனங்கள் நவீன பொருட்களையும் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவிக்குள்ளே ஏற்படும் சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பார்வையில் இருக்கிறதுனால சனி பாதுகாப்பு விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் தடையற்ற வேலைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்பட்ட நெருக்கடிகள் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பாராத இடைப்பட்ட பதவிகள் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் சாதகமாக பணவரவு சேரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. மேஷராசி நேயர்களுக்கு தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் கவலைகள் படிப்படியாக குறையறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. எப்போது என் வாழ்க்கை நல்லதாக மாறும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருப்பாங்க. அந்த கருத்துக்களுக்கு நல்ல ஒரு முடிவு சேருங்க. வேலைவாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சேருங்க. மேலதிகாரிகளுக்கு நல்ல நம்பிக்கை வரும் உங்கள் மேலே.
திறமைகள் வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக பௌர்ணமி நாள் இருக்குங்க. சிலருக்கு சம்பள உயர்வு பற்றிய தகவல்கள் வந்து கிடைக்குங்க. வெளிநாட்டுக்கு சென்றவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. நீங்கள் செஞ்ச உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து தாமதமாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு பிறகு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்குங்க. சூழ்நிலையில்னு பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பாதுகாப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. அதிகமாக கோவப்படுறத வந்து தவிர்க்கணுங்க. இரவு நேரத்தில் தூக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது தவறுங்க. உடற்பயிற்சி செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மன அழுத்தத்தை வந்து குறைக்கணுங்க. பெண்களுக்கு வந்து சிறப்பு பலன்கள் இருக்குங்க. மேசராசி பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து மதிப்பு அதிகரிக்குங்க. வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி நாளில் கீழ்காணும் அறிகுறிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல சகுனங்கள் இருந்தால் எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேருங்க. பழைய நண்பர்களை வந்து சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். மனநம்பிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி நாளுக்கான பரிகாரங்க. காலை இல்லைனா மாலை வந்து பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாயா மந்திரத்தை வந்து 108 முறை ஒப்பிக்கலாங்க. அல்லது வந்து ஓம் சோம் சுவாமியே நம அப்படின்னு 27 முறை ஒப்பிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி, பணவரவு மற்றும் குடும்ப ஒற்றுமை வந்து அதிகரிக்குங்க. மேசராசி நேயர்களே, இந்த பௌர்ணமி உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் புதிய வாய்ப்புகளும் மற்றும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்குதுங்க. கடந்த கால சிரமங்களையும் நினைத்து கவலைப்படாமல் வரப்போகும் நல்ல மாற்றங்களையும் வரவேற்புகளையும் தவிர்த்து வாழணுங்க. உழைப்பை நம்புங்கள், நேரத்தை மதியுங்கள், இறைவனை நினையுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் வரும். நன்றி, வணக்கம்.